அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சனி பெயர்ச்சிக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை சனி பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதுவரை கும்பராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை 5:50 கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இடம்பெயர்கிறார். இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். சனி பயிற்சி நிறைய மாற்றத்தை கொடுக்கும். 12 ராசிகளுக்குமே 27 நட்சத்திரத்திற்குமே மாற்றங்களை கொடுக்கும். அந்த மாற்றத்தில் நிறைய நன்மைகளும் இருக்கும். நன்மைகளுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதெல்லாம் சனி பகவானால் நிகழ்த்தப்படுவது. அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோ மாங்குடி மந்திரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதையும் தாண்டி ஒவ்வொரு மாதமும் லக்ன பலன்கள் விரைவில் வெளியே வரும். அந்த லக்ன பலன்களில் உங்களுக்கு 90-95% நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த வீடியோவில் வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. உறுப்பினர்களுக்காக அந்த வீடியோ லக்ன பலன்கள் வீடியோ பதிவு வெளிவரும். அந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் இனி வரும் வீடியோக்களில் சனி பயிற்சிக்கான பலன்களை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வரும். சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 4 பாதங்கள் வரும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் வரும். இந்த அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி 3மே கும்பராசியில் இருக்கும். இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் இப்போது நாம் பேச போகிறோம். பொதுவாக 7.5 சனிங்கிறது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அது ரெகுலர். ஒரு மனிதனுக்கு 120 ஆண்டுகள் விம்சோத்திரி திசை வசம் சொல்லுவோம். அதை கடவுள் கொடுத்த ஆண்டுகள் 120. அதில் போன ஜென்ம பாவ கணக்குகள்லாம் கழிக்கப்பட்டது போக இந்த ஜென்மத்தில் நாம் செய்ய போகும் நன்மை தீமைகளை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையை சிவபெருமான் நிர்ணயிக்கிறார். அதில் தோராயமாக ஒரு 90 ஆண்டுகள் நம்முடைய வாழ்நாள், மனிதனுடைய வாழ்நாள் கணக்கிச்சா கூட அதில் 30 ஆண்டுகள் வரும். ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை 7.5 சனி வரும். 7.5 சனி என்பது 7.5 ஆண்டுகளை கொண்டது. அந்த 7.5 ஆண்டுகளில் என்ன நடக்கும் ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 30 ஆண்டுகளில் இந்த 7.5 சனி ராசிக்கு முன்ன பின்ன அப்புறம் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடியது. இந்த 7.5 ஆண்டுகளில் சனிபவன் ஆதிக்கம் அந்த கும்பராசியில் பிறந்த அனைவருக்குமே அதனுடைய தாக்கம் இருக்கும். 7.5 சனி என்று அழைக்கின்ற அந்த 7.5 ஆண்டுகளை நாம் 3 பாகமாக பிரித்து கணக்கு போடுகிறோம். அந்த 3 பாகமாக பிரித்து கணக்கிடுவது ஒவ்வொரு 2.5 ஆண்டுகளையும் நாம் 3 பாட்டாக எடுத்துக்கிறோம். முதல் 2.5 ஆண்டுகள், இரண்டாவது 2.5 ஆண்டுகள், மூன்றாவது 2.5 ஆண்டுகள். இப்படி தான் கால்குலேஷன் பண்ணுறோம். கணக்கீடுகள் இப்படி தான் வரும். அதை வச்சு தான் நம்ம அனலிசிஸ் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது கும்பராசிக்கு 7.5 சனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடிவு போகிறது. 5 வருஷம் முடிவு போகுது. மார்ச் 29ஆம் தேதி 5 வருஷம் முடியுது. இந்த 5 ஆண்டுகளில் கும்பராசிக்காரர்கள் அதிக அளவு வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருப்பார்கள். அதில் நிறைய சங்கடங்களையும் சிரமங்களையும் சந்தித்திருப்பார்கள். விவசாயத்தில் இருப்பவர்கள், கால்நடை வளர்த்து கொண்டிருப்பவர்கள் கால்நடைகளால் நிறைய சிரமங்களை, பிரச்சனைகளை சந்தித்திருக்க வேண்டும். இந்த சனி பகவானின் ஆதிக்கத்தால் கால்நடைகள் நிறைய இறந்து போயிருக்கலாம், அல்லது காணாமல் போயிருக்கலாம், அல்லது திருட்டு போயிருக்கலாம். இவைகள் எல்லாமே சனி பகவானின் திருவிளையாடல்கள். சனி பகவான் போன ஜென்மத்தில் நாம் செய்த நன்மை தீமைகளை பொறுத்து இந்த பிறவியில் நமக்கு இந்த கர்ம வினைகளை கொடுக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கடந்த 5 ஆண்டுகள் நிறைய பிரச்சனைகள் நாம் சந்தித்திருப்போம். தொலைதூர பயணங்கள் நிறைய போயிருந்திருப்பீங்க. அதனால் மிகுந்த அலைச்சல்களை சந்திச்சிருப்பீங்க. வெறுத்து போயிருக்கும். மிக அதிகமான செலவுகள், கட்டுக்கடங்காமல் போன பண விரயம், பண இழப்புகள், தொழில் மந்தமான நிலைமை, தொழிலையே நிறுத்திவிட்டு வேறு தொழிலை நோக்கி சென்றிருக்க வேண்டிய நிலை, இதெல்லாமே வந்திருக்கும்.
சம்பந்தமே இல்லாமல் பலதரப்பட்ட செலவுகளை சந்தித்திருப்பீர்கள். நோய் தொந்தரவுலாம் வந்திருக்கும். பெரிய அளவிலான வைத்திய செலவில் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். வாய்ப்புகள் உண்டு. காரணமே இல்லாமல் நிறைய பேருடன் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும். கும்பராசியில் சில பேருக்கு சிறை தண்டனை கிடைத்திருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ரிலீசன் போயிருப்பாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிருப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள பேரை ஊரில் கெடுத்திருப்பாங்க. நெருங்கிய உறவுகளில் சிலர் இழந்திருப்பீர்கள். சில உறவினர்களுக்கு மரணம் நிகழ்ந்திருக்கும். நெருங்கிய உறவுகள் எல்லாமே பகையாக மாறி இருக்கும். நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சவங்க எல்லாமே உங்களுக்கெல்லாம் ஆப்படிச்சிருப்பாங்க. பெரிய பிரச்சனையை மாட்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு சனிமான் உங்களுக்கு அடையாளம் காட்டியிருப்பார். இந்த 7.5 சனி காலகட்டம் நீங்கள் உறவினர்கள், சொந்தக்காரன், மாமச்சரம், பங்காளி, ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் ஒரு அடையாளம் காண்பதற்கான ஒரு காலகட்டம். இவங்க நீங்கள் அனலைசிஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை எடுத்திருப்பீங்க. இதான் நடந்திருக்கும். குழந்தைகள் வைத்திய செலவுலாம் நிறைய நடந்திருக்கும். சரி, இப்படி கடந்த 5 ஆண்டுகள் போயிடுச்சு. இப்போ அடுத்த 2.5 வருஷத்தில் என்ன நடக்கும் அதான் பார்க்க போகிறோம். அடுத்த 2.5 ஆண்டுகளில் இந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதுவரை இருந்ததில் கிட்டத்தட்ட ஒரு 80% பிரச்சனை சால்வ் பண்ணிட்டீங்க, தாண்டி வந்துட்டீங்க. இன்னொரு 20% தான் இருக்குது. கிட்டத்தட்ட குறைய ஆரம்பிக்கும். படிப்படியாக குறையும். பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். பிரச்சனையிலிருந்து வெளியே வர ஆரம்பிங்க. இப்போங்க இனி வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் படத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. செலவுகள் வரும். மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் குடும்பத்தில் வைத்திய செலவுகளை காட்டுகிறது. அதனால் வைத்திய செலவு பண்ணி தான் ஆகணும். வேறு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுருங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களில் கனரக தொழில்கள் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட லெதர் ஃபேக்ட்ரி அல்லது வேறு சிறு தொழில்கள், குறுந்தொழில்கள், பெருந்தொழில்கள் இல்லை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தொழில் பிரச்சனை சந்தித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தொழில் பிரச்சனை அப்படின்னா ஒன்று ரா மெட்டீரியல் கிடைக்காம போகலாம், அல்லது ரா மெட்டீரியல் தட்டுப்பாடு அல்லது கடுமையான விலையேற்றம் வரலாம். அதனால் தொழில் ஸ்டன் ஆகும். அல்லது தொழிலாளர் பிரச்சனைகள் வரலாம். தொழிலாளர்கள் பிரச்சனை அப்படின்னா வேலைக்கு ஆட்கள் கிடைக்காமல் போவது, ஆள் இல்லாமல் எப்படி ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். இந்த 2.5 ஆண்டுகளில் கொஞ்சம் நிதானம், தொழிலை அப்படியே ஈவனாக ரன் பண்ணுற மாதிரி கொண்டு போயிருங்க. அதான் சேஃப். அடுத்தது, சில சொத்துக்கள் உங்கள் கை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது கோர்ட் கேஸ் சம்பந்தமாகவோ அல்லது சொத்து பாக பிரிவினை சம்பந்தமாகவோ, பார்ட்டிஷன் டீடு அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இது இடமாற்றம்னு நீங்கள் வச்சுக்கலாம். அல்லது தொழில் வேலை சம்பந்தமாக இடம் மாற வேண்டி வரலாம். மொத்தத்தில் நீங்கள் இடம் ஷிஃப்ட் ஆக வேண்டி வரும். சில சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டு, நிறைய காரணங்களுக்காக. அல்லது வேறு இடத்துல சொத்து வாங்கிறதுக்கே இதை வைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதுவும் நடக்கும். மூத்த சகோதரியோட பகை வரும். அன்னை, அக்கா, இளைய சகோதரர்கிட்ட கிராஸ் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. மூத்த சகோதரி அண்ணன், அக்காவோட வருத்தம் வரும், பகை வரும். அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்துருங்க. விலகி செல்வது நன்மை தரும். அவங்களால சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட் கேஸுக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எவ்வளோ பணம் உங்கள் கைக்கு வந்தாலும், அந்த பணம் வெளியில் நீங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாலும், அல்ல பேங்க் லோன் போட்டு பணத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும், அந்த பணம் நீங்கள் ஒரு காரணத்துக்காக அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ காரணத்துக்கு செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கண்காணிப்பில் வைங்க. இல்லைன்னா வாங்கினது ஒன்று போனது ஒன்றா இருக்கும். ஆனால் கடன் மட்டும் ஏறி இருக்கும். வந்த பணம் எப்படி செலவாச்சுன்னு கணக்கே தெரியாது. அதனால் கொஞ்சம் நிதானம் வேணும், கவனிக்கணும். செலவு கணக்கெல்லாம் கண்காணிங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு வரப்போ 2.5 வருஷத்துக்கு இதுதான் நடக்கும். இதில் இந்த 2.5 வருஷத்தில் இதுதான் நடக்கும். இதில் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 3மே வரும். 3 பேத்துக்கும் இது பொருந்தும். 3 பேத்துக்குமே இதான் நடக்கும். இதில் அவிட்ட நட்சத்திரம் காதல் வயப்படும். பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாலும் சரி. அவிட்ட நட்சத்திரத்துக்கு 10 வயசு தாண்டாவே காதல் வந்துடும். 12 வயசில் கேரண்டியாக காதல் வரும். காதல் இல்லாத அவிட்டம் இல்லை. இந்த அவிட்ட நட்சத்திரம் காதல் திருமணத்துக்கு வாய்ப்புகள் அதிகம்.
அதுலேயும் தடைகளை தாண்டி போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் காதல் வாய்ப்பாடுவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அதே சமயம் கல்யாணம் கொஞ்சம் டிலே ஆகும். இது ஜென்ரலாகவே நடக்கிறது தான். அதனால் கல்யாணம் ஆகாதான் இல்லை, கல்யாணம் ஆகும். 7.5 சனி டைமில் தான் மேக்ஸிமம் கல்யாணம் ஆகும். ஏன் அப்படின்னா பயங்கரமாக டென்ஷன் இருக்கும். பண பிரச்சனை, கவலை, கோர்ட் கேஸு, தொழில் பிரச்சனை, வருமானம், வேலை எல்லா பிரச்சனையும் நடந்துருக்கும். இந்த டைமில் கரெக்டாக பொண்ணு கிளிக் ஆகும், மாப்பிள்ளை கிளிக் ஆகும். டக்குன்னு சடனாக நீங்கள் கல்யாணம் அரேஞ்ச் பண்ண வேண்டி வரும். 7.5 சனி நடக்கிறப்ப இதான் நடக்கும். பயங்கர பதட்டமாக இருக்கும். பயத்தோட பயத்தமாக கல்யாணம் ஆகி முடிஞ்சிருக்கும். கல்யாணம் ஆகிடும். கும்பராசியில் பிறந்தாவே அழகாக இருப்பாங்க, கலையாக இருப்பாங்க, பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இருக்கும், ப்ராட் மைண்ட் இருக்கும், பறந்துவிட்ட எண்ணம், விசாலமான எண்ணம் இருக்கும். அதே சமயம் இவங்ககிட்ட அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், உற்சாகமாக எப்பவுமே இருப்பாங்க. யாரும் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாருக்குமே இவர்கள் கட்டுப்படாதவர்கள் இவர்கள். எந்த ஒன்று பிரச்சனைக்கும் இவங்க தானாகவே சுயமாக முடிவெடுக்கும் வல்லமை படைத்தவர்கள். நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது, என்ன பண்ணுங்கிறத நான் தான் பண்ணுவேன். அது என்ன பண்ண எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி என் இயல்பு கும்பராசி. இயற்கையாகவே கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பயணம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ட்ராவல்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். பயணம் பண்ணி ஒரு தொழில் செய்கிறது, ஒரு வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வண்டி எடுத்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, பஸ் ஏறி போயிட்டு இருப்பாங்க, ட்ரெயினில் போயிட்டே இருப்பாங்க. ட்ராவல்ஸ் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். கும்பராசியில் பிறந்தவங்க அதிகமாக வெளிநாடு போவாங்க, போயிட்டே தான் இருப்பாங்க. சாதாரணமாக அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வருவாங்க. மேக்ஸிமம் செட்டில் ஆகிடுவாங்க வெளியில். இதுதான் நடக்கும். இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள், ஹார்ட் ஒர்க் மேன். எந்த வேலையாக இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க, துணிஞ்சு இறங்கி செய்கிறவங்க இவங்க. ஆனால் ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அவங்க செஞ்ச வேலைக்கான பலன் மிக குறைவாகத்தான் வரும். ஆனால் பயப்பட தேவையில்லை. மன வலிமை, தைரியம் உங்களுக்கு தான் அதிகம் வேணும். சாமி கும்பிடுங்க, கடவுள் நம்புங்க, சாமி அதிகமாக கும்பிடுங்க. உங்களுக்கு தோட்டத்துறவுகள், சொத்துக்கள்லாம் நிறைய இருக்கும் கையில். அதை நீங்கள் பாதுகாப்பு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தோட்டத்துறவு சொத்துக்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் போய் வாக்கப்படுவீங்க. அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீங்கள் போனதுக்கப்புறம் காணாமல் போகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வாழ்க்கைப்பட்டு போனாலும், புருஷ வீட்டுக்கு போனாலும் சரி, மாமனார் வீட்டுக்கு போனாலும் சரி, அங்கே இருக்கிற சொத்துக்களை சேஃப் பண்ணுறது உங்களுடைய பங்கு இருக்கட்டும். எங்கேயோ காத்தடி, எங்கேயோ மழை பெய்யுது, எனக்கு எது சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி பண்ணிட்டு எல்லாம் விட்டுட்டு பின்னால் சிரமப்பட வேணாம். அதேமாதிரி டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்களை பாதுகாப்பாக வச்சுங்க. கும்பராசியர்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போகும், திருட்டு போகும். பத்திரங்கள், பாஸ்போர்ட், விசா, சர்டிஃபிகேட்ஸு, இந்த மாதிரி ஆவணங்கள் எல்லாமே கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது உத்தமம். நீண்ட காலம் திருமண தாமதத்திற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. அப்படி எந்த ஒன்று வேலையிலையும் சரி, கல்யாணத்துலையும் சரி, குழந்தை பிள்ளையும் சரி, எந்த ஒரு லேட்டு அப்படின்னு பார்த்தாலுமே அந்த இடத்துல சனி பகவான் கண்டிப்பாக சம்மந்தப்படுவார். சனி பகவான் இல்லாமல் ஒரு டிலே நடக்காது. கல்யாணம் டிலே ஆகுனா சனி எங்கேயாவது லிங்க் ஆவார். ஒன்று சனி திசை நடக்கும், இல்லை 7.5 சனி நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல சனி பகவானோட தொடர்புகள் இருக்கும். அவருடைய தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு டிலே ஆகாது. ஆனால் அவர் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அந்த டிலேவை எடுத்துகிட்டு வர எல்லாம் சுபமாக நல்லபடியாக நடக்கும். அதேமாதிரி தான் 7.5 சனியும். 7.5 சனி முடியல கட்டத்தில் உங்களுடைய சொத்துக்கள் சேர்ந்திருக்கும், பணம் சேர்ந்திருக்கும், ஒரு நிம்மதி கண்டிப்பாக வரும். பதட்டங்களை தாண்டி அதெல்லாம் வரும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை, ஸ்பௌஸ் அறிவு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த 7.5 சனி நடக்கும்போது இயற்கையாக ஒரு பதட்டம், பயம், டென்ஷன், கவலை எல்லாம் இருக்கும். ஆனால் டென்ஷனை தாண்டி உங்களுக்கு கல்யாணம் ரொம்ப கிராண்டாக போயிட்டுருக்கும். குழந்தைங்க பிறக்கும், குழந்தைங்க அழகாக லட்சணமாக பிறக்கும். வாழ்க்கையில் நல்லது நிறைய நடக்கும். ஒரு ஜாதத்தை வச்சு ஒரு குழந்தைங்களுடைய நிலையை ஆராய முடியும், குழந்தைகள் படிப்பை ஆராய முடியும், எதிர்காலத்தை ஆராய முடியும். குழந்தைகள் தொழில், குழந்தைகளுடைய மனநிலை, உடல் ஆரோக்கியம், ஆயுள், இதெல்லாம் தெளிவாக ஆராய முடியும். குலதெய்வம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. குலதெய்வம் என்ன கடவுள் தெரியல, என்ன சாமினே தெரியல. எங்கள் தாத்தா முப்பாட்டெல்லாம் எங்கேருந்தோ இடம்பெயர்ந்து வந்தாங்க, இங்கே வந்து எல்லாம் செட்டில் ஆயாச்சு. ஒரு 50 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னே வந்தாங்க, 100 வருஷத்துக்கு முன்னே வந்தாங்க. சாமி எந்த சாமி, குலசாமி, குடிதெய்வம் என்னன்னே தெரில. குலதெய்வம் தெரியாமல் அப்செட் ஆகி நிறைய ஜாதகம் என்கிட்ட வருது, பயங்கரமாக வருது. இவ்வளோதான் இல்லை,
ஒரு கணவனின் ஜாதகத்தை வைத்து அவருடைய குலதெய்வம், குடும்ப தெய்வம், குலதெய்வம் என்னங்கிறது அறிய முடியும். ஒரு பொண்ணோட ஜாதகத்தை வச்சு அவங்க அப்பா அம்மாவுடைய குலதெய்வம் என்ன, முன்னோர்கள் என்னென்ன குலதெய்வத்தை வழிபட்டாங்கிறது சொல்ல முடியும். ஜாதகத்தை வச்சு துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். கும்பராசிக்காரர்கள் கூட்டுத்தொழில் செஞ்சாலும் நல்ல பங்குதாரர்கள் அமைவார்கள், நல்ல நண்பர்கள் அமைவார்கள். அவர்களை இவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களின் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை என்றால் பார்ட்னர்ஸ் கூட, நண்பர்கள் கூட கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் வரும், பிரிவினைகள் வரும். ஜாதகத்தை கட்டத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். தொழில் பிரிவினை வரும். ஆனால் ஜாதகத்தை கட்டத்தை தசாபுத்தி அந்தரம் டீப்பாக போனோம்னா பார்ட்னர்ஷிப் ஒத்துருமா வராதாங்கிறத அதை வச்சு சொல்ல முடியும். 7.5 சனி நடக்கிறப்ப சனி பகவான் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுப்பார். அது முடிகிறப்ப மிகப்பெரிய சொத்துக்கள், தலைமுறைகளை கடந்து நிற்கக்கூடிய அளவிலான சொத்துக்களை கொடுத்துருவார். பண நகையெல்லாம் சேர்ந்துருக்கும். 7.5 சனி கொடுத்துட்டு தான் போவார். அதுக்கு நீங்கள் சனி பகவானை கும்பிடணும். சனி பகவானை நீங்கள் வழிபட வேண்டும். சனி பகவானை நீங்கள் மதிக்க வேண்டும். அதே போல் கல்வி நீங்கள் விரும்பிய காலேஜில் கிடைக்கும். நீங்கள் என்ன மேஜர் செலக்ட் பண்ணால் அந்த மேஜரில் சீட் கிடைக்கும். அதில் எந்த தடைகளும் வராது, பயப்பட தேவையில்லை. ஆனாலும் நிறைய தடைகளை தாண்டி தான் நீங்கள் படிப்பை முடிக்க முடியும். படிப்பை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் படாத பாடுபட்டு தான் ஆகும். படிப்பு முடிக்கிறதுல பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் வரும். சில கிரகங்கள் சாதமாக இருந்தாலும் உயர்கல்விக்கு வாய்ப்புகள் உண்டு. ஹையர் ஸ்டடீஸ் போக முடியும். இல்லைன்னா யூஜிலே இன்னும் போயிடும். நிறைய பேர்த்துக்கு ஸ்கூல் படிப்போடு இன்னும் போயிடும். நிறைய கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு கும்பராசிகள் படிப்பு மேலே போகும். இல்லைன்னா ஸ்டடி ஸ்கூலுக்கு பிரேக் ஆகும். அடுத்து அப்பா அம்மா பற்றி பார்க்கலாம். இப்போது இதுவரையும் அப்பாவுக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். கடந்த 5 வருஷத்தில் வைத்திய செலவு நிறைய இருந்திருக்கும். அப்பாவுக்கு நிறைய பேர் அப்பாவை இழந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேபி டைடு. அப்பா நிறைய பேர் காணாமல் டெத்தாக இருப்பார். இனிமேல் அப்பாவுக்கு பிரச்சனை இல்லை. ஃபாதர் சேஃப். அப்பாவை பற்றி பயப்பட தேவையில்லை. இனிமேல் அம்மாவை நீங்கள் சேஃப் பண்ண அடுத்த 2 வருஷம் அம்மாவை நீங்கள் பாதுகாப்பு பண்ணி ஆகும். அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வரும். அம்மாவுக்கு வைத்திய செலவு வரும். அம்மாவை பாதுகாப்பில் கண்காணிப்பில் வையுங்கள். புதிய வீடுகள் கட்டும் எண்ணம் இருந்தால் நிறைய யோசித்து செய்யலாம், தப்பில்லை. வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரும். ஆனால் வியாபாரம் போயிட்டே தான் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக போயிட்டுருக்கும். பணம் வர நின்று போய் மாற்றி கொஞ்சம் முன்ன பண்ண தான் வரும். ஆனால் வியாபாரம் போயிட்டுருக்கும். பயப்பட தேவையில்லை. நடந்து கொண்டிருக்கும் நீதிமன்ற வழக்குகள் முடிவதற்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். உடனே கேஸ் முடியாது. உடனே முடிவெடுக்கும் வாய்ப்புகள் குறைவு. இதெல்லாம் சனி பயிற்சியை வச்சு கும்பத்திலேருந்து மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் மீனத்துக்கு போகிறாரு. அந்த சனி பகவானை மட்டுமே வச்சு நான் இப்போ ஆன்சர் சொல்லியிருக்கேன், பதில் சொல்லியிருக்கேன். எதையும் தாண்டி குரு பயிற்சி இருக்குது. குரு பகவான் வேலை செய்வார், ராகு வேலை செய்யும், கேது வேலை செய்யும். இதெல்லாம் மிச்ச கிரகங்கள்லாம் என்ன வேலை செய்யும். இதெல்லாம் வச்சு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறைய மாறும். இன்னும் ப்ளஸ்ஸும் நிறைய வரும், மைனஸும் வரும். இதெல்லாம் நடந்து வரும். அதனால் இது கெட்டது மட்டுமே நடக்குமோ, பூர்வமே நல்லதே நடந்துருமோ அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வரும். ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் இன்னும் நிறைய விஷயங்கள் ஜாதகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இவை அனைத்தையுமே நம்ம ஜாதகத்தை வச்சு கணிக்கக்கூடிய, துல்லியமாக கணிக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. 90% ஜாதகத்தை வச்சு எடுக்க முடியும். மிச்சம் 10% சிவபெருமான் கையில் இருக்கிறது. அந்த 10% சிவபெருமான் தான் முடிவு பண்ணார். அவர் தான் சொல்லுவார். நாம் 100% கணிச்சோம் அப்படின்னா சிவபெருமான் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். அதனால் நம்ம 90% கணிக்கிறதோடு நிறுத்திக்கணும். அது சேஃப். அது எனக்கும் பொருந்தும், எல்லா ஜோசிக்காருக்கும் இது பொருந்தும். 10% சிவபெருமான் கையில் இருக்குது. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் புதிய திருமண பந்தங்கள் உருவாகும். நிறைய உறவுகள் புதுசாக சேரும். கோயில் புனரமைப்பு பண்ணுங்க. அதுக்கு உங்களால் முடிஞ்ச தொகையில் டொனேட் பண்ணுங்கள். 7.5 சனி தாக்கம் குறையும். கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க, கோயில் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை தொகையை கொடுங்க. சனிவானுடைய தாக்கம் குறையும், பிரச்சனை கொஞ்சம் குறையும். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான பூஜை சாமான்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுங்க. அதெல்லாம் புண்ணிய கணக்கில் சேரும். இந்த 7.5 சனி காலத்தில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. ஜாதகத்தில் சுக்கிரன், புதன், சந்திரன் இவருடைய ஆதிக்கம் ஜாதக கட்டத்தில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதையும் தாண்டி தசா புத்தி அந்தரம் குழந்தைகள் பிறப்பை நிர்ணயிக்கிறது. அதனால் வரிசையாக பையன் தான் பிறக்குமா, வரிசையாக பெண் தான் பிறக்குமா அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை.
கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகம் வேலை செய்யும். அவங்களோட ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி அந்தரம் வேலை செய்யும். இதை பேஸ் பண்ணி தான் குழந்தைகள் பிறக்கும். குழந்தை என்பது கடவுள் கொடுக்குற வரம். அது ஆண் தான் வேணும், பெண் தான் வேணுங்கிற பாகுபாடு தேவையில்லை. குழந்தை கிடைச்சாவே போதுங்கிற இந்த சூழ்நிலை இருக்கிறது. கடவுள் கொடுப்பார். குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த 7 சனி காலத்தில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. இதுவரை இந்த ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனைலாம் இனிமேல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இனி வரும் 2.5 வருஷங்களில் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும். இனி வரும் 2.5 ஆண்டு காலங்களிலும் கால்நடைகளை கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிங்க. ஆடுகள், மாடுகள், கோழிகள் வளர்ப்பவர்கள் பிராணிகளை தன்னுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த 2.5 வருஷத்தில் சனிவான் பார்வையில் கால்நடைகளுக்கு பிரச்சனைகள் உண்டு. கால்நடைகள் காணாமல் போகலாம், அல்லது திருட்டு போகலாம், இல்லை இறந்து போகலாம். திருடுவதற்கு என்றே ஒரு கூட்டம் இருக்கிறது. பிறக்கும் போதே அவங்கள பிறவி திருடர்கள். அவர்களெல்லாம் நீ திருத்தவே முடியாது. என்ன பனிஷ்மெண்ட் பண்ணாலும் அவன் திருந்தவே மாட்டான். அடி வாங்கி செத்தாலும் சாவானே தவிர அவன் திருட்ட நீங்கள் நிறுத்த முடியாது. நம்ம பொருளை நாம் தான் சேவ் பண்ணிக்கணும். சகோதரிகள் சமையல் செய்யும் போது அடுப்பில் கவனமாக சமையல் செய்வது நன்மையை தரும். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு நெருப்பில் இருந்து விலகி இருங்கள், கவனமாக செய்யுங்கள். தீ விபத்துகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு அடி வயிற்றில் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. சரியான வைத்தியம் செய்து பாதுகாப்பு பண்ணிங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நல்ல சம்பந்தம் அமையும், கவலைப்பட தேவையில்லை. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நான்வெஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பறக்கிறது, ஓடுறது, நடக்கிறது, நீந்துறது, இது எல்லாமே பிடிக்கும். கொஞ்சம் அவசரமாக இருந்தால் அப்படியே பிடிச்சி சாப்பிட்ருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பஞ்சம் வேணால் கொடுத்துருங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். லைஃப் லாங் இதெல்லாம் கிடைக்கும். காதல் வரும், காதல் தொடரட்டும். காதல் அன்பு இல்லைன்னா இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். வாழ்க்கையின் அடிப்படை காதல் அன்பு. இதுதான் ஆண் பெண் ஈர்ப்புக்குள்ள அடிப்படை பேசிக்கே தான். ஆனால் இந்த காதல் கண்ணியமாக ஒழுக்கத்தோடு இருப்பது நன்மையை தரும், மரியாதை கொடுக்கும். பெரியவர்கள் சம்மதத்தோட அப்பா அம்மாவோட பெர்மிஷனோட அனுமதியோட கல்யாணம் செய்து கொள்ள நன்மையை தரும். பெரியவர்கள் எதிர்ப்பை மீறி கூட்டி கொண்டு ஓடுவது தீமையை தரும். கல்யாணங்கிறத 2 பேர் இணைவது மட்டும் அல்ல, 2 பெரிய குடும்பங்கள் இணைவது, 2 பெரிய குடும்பங்கள் ஒன்று சேர்வது, ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்டை உருவாக்குறது. இதுதான் கல்யாணம். விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. 2 சக்கர வாகனங்களில் செல்லும்போது 2 சக்கர வாகனங்களில் செல்லும்போது ஹெல்மெட் அணியுங்கள். 4 சக்கர வாகனங்களில் செல்லும்போது சீட் பெல்ட் அணியுங்கள். விருந்துகளுக்கும் விழாக்களுக்கும் பஞ்சமில்லை. இந்த 2.5 ஆண்டுகள் விருந்துகள் நிறைய நடக்கும், போவீங்க. விழாக்கள் நிறைய நடக்கும், போவீங்க. உங்கள் வீட்டில் விருந்துகள் விசேஷங்கள் உண்டு. எல்லாம் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு பயணம், உள்நாட்டு சுற்றுப்பயணம் இதெல்லாம் நடக்கிறது, போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. போயிட்டு வாங்க. சூதாட்டத்தில் நாட்டம் வரும். சூதாட்டம் சம்பந்தமான தொடர்பு லிங்க் தானாகவே உங்களுக்கு வந்து சேரும். சுவையான உணவுகள் கிடைக்கும். உணவுக்கு பஞ்சமில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசிரியர்களை கடந்திருப்பீர்கள். நேரம் கிடைக்கும் போது உங்களை கடந்த கால ஆசிரியர்கள் நேரில் சென்று பார்த்து வாழ்த்து பெற்று வாருங்கள். ஆசிரியர்கள் வாழ்த்துவார்கள் உங்களை. அவருடைய வாழ்த்து உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும். அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். அவருடைய மகிழ்ச்சி உங்களை வாழ வைக்கும். இந்த பதிவில் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பேராசிரியர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ட்ரோ மாங்குடி வேந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. லிங்க் ஷேர் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. லக்ன பலன்கள் மாதம் வெளிவரும், இனிமேல் வரும். அதில் உங்களுடைய அந்த மாதம் நடக்கக்கூடிய அந்த 30 நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் 90-95% விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.